அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் இக்லாஸ் அதோட சிறப்பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோஸை லைக் பண்ணாதவங்க லைக் போடுங்க. அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்டதா அல்லது மதீனாவில் இறக்கப்பட்டதா என்பது கருத்து வேறுபாடுகள் உள்ளன. இந்த கருத்து வேறுபாடு இது இறங்கியதற்கான காரணத்தை கூறும் அறிவிப்புகளில் அடிப்படையில் ஏற்பட்டுள்ளது. உதாரணம், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்கள் இறைவனின் குலம் என்னவென்று எங்களுக்கு கூறுங்கள் என வினவினார்கள். இதற்கு பதிலளிக்கும் வகையில்தான் இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் குறைஷிகளைப் போலவே யூதர்களும் கிறிஸ்துவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதே போன்ற கேள்வியை கேட்டனர். இதேபோல் இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் அறிவிக்கிறார்கள், யூதர்களில் ஒரு குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திருச்சமூகத்தில் வருகை தந்து, முஹம்மதே, உன்னை அனுப்பிய உன் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று எமக்கு அறிவிப்பையா என்று கேட்டனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கியுள்ளான் என்று சில கருத்துகளும் உள்ளனர். மேலும் அனைத்திற்கும் முதலாக மக்காவிலிருந்து இணை வைக்கும் குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டனர். அதற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அத்தியாயம் இறங்கி இருக்கும் என்பதாகும். அதன் பிறகு மதீனாவில் சில சமயம் யூதர்களும் சில சமயம் கிறிஸ்துவர்களும் சில சமயம் அரபு நாட்டின் பிற குலத்தினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இத்தகைய கேள்வியை கேட்டனர் என்பதை ஒவ்வொரு முறையும் இக்கேள்விகளுக்கு பதிலாக இதே அத்தியாயத்தை அவர்கள் ஓதி காட்டிவிடும்படி இறைவனின் தரப்பிலிருந்து கிடைத்தது. இதற்கு பதிலளிக்கும் வகையில்தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை அருளினான் என கூறினார்கள். ஆக இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியது என்பது சரியான கருத்தாகும். இது மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ்வை குறித்தும் அவன் தன்மையை குறித்தும் திருக்குர்ஆனில் விரிவான வசனங்கள் இன்னும் இறங்காத சூழ்நிலையில் அருளப்பெற்றிருக்கும் என தெரிகிறது. இதன் சிறப்பும் முக்கியத்துவம் இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் இந்த அத்தியாயம் மிக மகத்துவமிக்கதாய் தெரிகிறது. இதனை மக்கள் அதிகமாக ஓதிட வேண்டும். பொதுமக்களிடையே இந்த அத்தியாயத்தை பரவ செய்ய வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விதங்களிலும் இந்த முக்கியத்துவத்தை முஸ்லிம்களுக்கு உணர்த்தினார்கள். ஏனென்றால் இந்த அத்தியாயத்தின் இஸ்லாத்தின் முதன்மையான அடிப்படை கோட்பாடு ஏகத்துவம் 4 முக்கியமான சுருக்கமான வசனங்களில் விளக்கப்பட்டுள்ளன. இந்த வசனங்கள் உடனடியாக மனிதனின் நெஞ்சில் பதியக்கூடியவையாகும். நபி மொழியில் பல அறிவிப்புகள் வந்துள்ளன. அவற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு வழிமுறைகளில் மக்களுக்கு இந்த அத்தியாயம் குர்ஆனில் 1/3 சமமானது என்று கூறியிருக்கின்றார்கள். இது புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு. திருக்குர்ஆன் சமர்ப்பிக்கும் வாழ்க்கை நெறியின் அடிப்படை 3 கோட்பாடுகள் ஆகும்: ஏகத்துவம், இறை தூதுத்துவம், மறுமை. இந்த அத்தியாயம் தூய ஏகத்துவம் கொள்கையை எடுத்துரைப்பதால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை திருக்குர்ஆனில் 1/3 சமமாகும் என கூறினார்கள். அல் இக்லாஸ் பொருள்: கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஏக இறைவன். அல்லாஹ் எவரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாதவன். அனைவரும் அவனிடத்தில் தேவையுடையவர்களே. அவன் யாருடைய சந்ததியும் இல்லை, அவனுக்கு யாரும் சந்ததி இல்லை, மேலும் அவனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத்
அல்லாஹுஸ் ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்.